சொல்லடா முண்டா உன்ன சொல்லடா ஜமா டேய் ஓய் நீ ஏன்டா அவன் வாயில வைக்கற டேய் என்னடா வாயில செடால போடலாம் சொல்றோம் போடுடா நான் சிரிக்குடா டேய் அங்கல போடா போட மச்சான் போட மச்சான் அவனடா மச்சான் ஏன் சொல்ற டேய் ஆம்பளக்கார போவர்தி மேலக்கே யாரா போடா ஏய் மாலை யாருக்குடா போடுது ஆடா மாலைக்கு சத்தவனே ஓட்ட மாலைக்கு சத்தவனே நானடா மாலை கேக்குறா அதுக்கு தானே டேய் கோவப்படுறாரு போல டேய் எவடாமா டேய் எதுமா தான மாலை போடணும் போடா மன்னர் வாழ்க்கை நீங்க யா சச்சு வாயில போட்டு ஆமா மாலை உங்களுக்கு தாங்க போடுவோம். நீங்க யார்? ஒரு நாட்டுக்கே மன்னர். ஆமாங்க. எவ்வளவு எதிர்ப்பு இருக்காங்க. நீங்க எதிர்ப்பு இந்த மாலையில பாம்பு வச்சு நாங்க அந்த மாலையை உங்க கைத்துல போட்டு நீங்க டமால வச்சு உங்க சாமான் பூச்சினா என்னடா சாமி நீங்க செத்துட்டீங்களா? ஐயா நீங்க சேர்த்து போட்டு பூட்டீங்களா? ஐயா நீங்க செத்துட்டீங்களா? இந்த கம்பெனி யாரு நாடகாரர்? உன் மனைவிக்கு யாரு காட்சி கொடுக்குறது? மனைவிக்கு பாதுகாப்பு யார் தருது? அதனால நாங்க செக் பண்றோம். இந்த நாட்டை யாரு காப்பி ஆடுறது சொல்ல பார்க்கலாம். அதனால நான் உங்க கையில போட்டு பாக்குறேன். சரிடா மன்னர் வாங்கி ஐயா ஆமாங்க நீ குறையுங்க. ஐயா எனக்கோ திருமணமாகி பல ஆண்டு காலமாகியும் குழந்தை பாக்கியவே இல்லைங்க. ஆமாங்க அதனால இந்த ஆந்திரா ஐயா திருமணமாகி பலாண்டு கிழமையும் வைக்கவே இல்லைங்க. அதனால இந்த ஆந்திரா தொடர்பு இருக்கிறார்கள். இந்த ஆந்திரா திருப்பதி இருக்கிறார்கள். அந்த 7 கோயில் திருட அந்த எருமாடு ஆட்டம் பார்க்க வந்தாங்களா பேசிட்டு வந்தாங்களா அவங்க? பெருமாளே பெருமாளே நடந்தே வந்து உன் முன்னில் இருக்கிற பணமெல்லாம் வேண்டிப்பாங்க. முட்டியில பணம் போறதா வேண்டிப்பாங்க. வாரிக்கு வந்துருவேன். எத்தனை வருஷம் தான் நம்மளே எடுத்து போய் போறது? ஒரு வருஷம் வாரிக்கு வந்துடலாம். அங்க வாரிக்கு வந்துடலாமே அப்படின்னு வேண்டிட்டு மாறுமாறு அந்த ஆண்டவன் கடா சூத்துல ஆண்டவன் கடா சூத்துலையா அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுங்க. ஆமாங்க ஆமாங்க ஐயா அந்த பிறந்த நேரத்தை எத்தனை ஜோசியர் போனீங்க. ஜோசியர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஏன்பா இந்த குழந்தை தவறான நேரத்துல பிறந்திருக்குது. இந்த குழந்தை முதல்ல யார வாழை தரது ஏறிட்டு அழைக்கிறதோ வண்டிக்கே போய் சேர்ந்துருவாங்க.
ஆமா தவந்து பெத்த புள்ள திறனுக்கு பொந்தது இப்படியா வந்து பொறவணும் பொறம்போக்கு பொந்தது உமால எச்சுகாலுக்கு பொண்ணு என் புள்ளி கேக்குறீங்க இந்த மாதிரி வாரத்தை வாங்கிட்டு வந்துக்கிறாங்க அப்படின்னு வேதனையா வீட்டுக்கு வரங்க. எனக்கு வர வழியில எனக்கு முன்னாங்க எங்க மாமியார் போனாங்க பாரு ஆனா பாரு எங்க மாமியார் வச்சு தூக்கிட்டான். எங்க மாமியார் போய் சேர்ந்துட்டாங்க. நீ இருப்பது யாரு? நானும் என் மொண்டாச்சி தான். என்னைய பாப்பாரு ஊரா என்னைய இப்ப வாரி மொண்டா சாமின்னு பயத்துல நடுங்கினுங்க இருங்க. அப்படின்னு ஒரு நாள் என் மனைவி பார்த்து அம்மாட்டாங்க. ஐயா எனக்கு ரெண்டு ஒரே ஒரு மனைவி போய் சேர்ந்துட்டாங்க. எப்படியா நான் தெரியாது. ஆனா பொட்டியாரம் மொத்தம் 2 வச்சிருந்தான். 2 வச்சுக்கிறா 2 பொண்டாட்டிரா. ஐயா நீங்க இருப்பது யாரு? நான் மட்டும்தான். என்னைய பாப்பா கூறுவா என்னைய எப்போ வாரி கொண்டா சாமி நான் கடவுள் எல்லாம் அப்படின்னு ஒரு நாள் என்ன பார்த்து அப்பாட்டா ஐயா நான் என்ன செய்து இதான் வச்ச ஆண்டவன் சூச்சு அப்பா நம்பர் நான் சாவல என்ன எது ஐயா நான் என்ன செய்து நான் ராவானா ஆட்டாட இங்க வந்துடுறேன். இங்க ஏன் ஊர்ல ஆட்டாட அப்பா அந்த குழந்தை எதிர் விட்டாங்க வந்துக்குது. ஏண்டா காலத்தாம நீங்க கேக்குறீங்க? ஏன் அப்ப கேட்க கூடாதா? கேட்க கூடாதா? என்னடா வயிற்றுக்கு என்ன சொல்றான்? கேட்க கூடாது. ஏன் அவனா மென்டலா பையா கேட்டா கேட்டு பதில் சொல்றான். கேக்குறான் நீ ஏன் கேக்குறன்னு கேக்குறான். ஏண்டா பொட்ட அவனை கேளுங்க. இல்ல நீங்க கேக்குறீங்க நீ கேட்கணுமான்னு கேக்குறான். ஏண்டா காலத்தாம நீங்க கேக்குறீங்க? அப்ப இவன் கேட்கறது எவன் கேப்பான்? எவனா கேப்பான்? ஒடிக்கிறவன் கேப்பான். கேளடா மென்டல ஏண்டா காலத்தாம நீங்க கேக்குறீங்க? நீங்க கேள்வி கேக்குறீங்க. நான் பதில் சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது. நான் உங்களை ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க அதுக்கான பதில் மட்டும் சொல்லுங்க. எண்ணிக்கையில 29 மா வரணும். எண்ணிக்கையில 29 மா வரணும். தமிழ் 29 மா வரணும். அதுலயே விளக்கமா பதிலும் அதுலயே அடங்கிருக்கும். உங்க வீட்டுல நீங்களும் உங்க மனைவி இருக்கீங்க. உங்க 2 பேருக்கு எவ்வளவு அரிசி போட்டா உங்க 2 பேருக்கு பத்தும். காப்பி அரிசி போட்டது அதே மிச்சம்டா. அப்படி அரிசி போட்டா உங்க 2 பேருக்கு பத்தும். அதே உங்க வீட்டுக்கு 4 விருந்தாடி வந்துட்டாங்க. நீங்க போட்ட அந்த அரிசி அந்த 4 பேருக்கு பத்துமா? பத்தாதுடா. பத்துமா? பத்தாதே. பத்துமா? பத்துமா வந்துச்சா? 19 மாடா. 19 மா இருக்குது. உட்காருமா. ஒரு சின்ன பையன் இருக்கிறான். தென்னை மரத்துல தேனு குண்டு கட்டிங்குது. அந்த சின்ன பையனுக்கு அந்த தேனு குண்டு எட்டுமா? எட்டாதடா. எட்டுமா? எட்டாதே. ஏய் அம்மா தாலி அடப்பா எட்டுமா? நீ சொல்லி என்ன விளக்குமா? ஜெஜி வாயில போடுறா. 8 மா வந்துச்சுடா. 8 மா வந்துச்சா? இன்னொரு எத்தனைமா? 11 மாடா. 11 மா இருக்குது. எஜமா உங்க வீட்டுல எலி எங்க வீட்டு பூனை. உங்க வீட்டு எலி வந்து எங்க வீட்டு பூனையாண்ட வந்தா எங்க வீட்டு பூனை 5 மா? அஞ்சாதடா. 5 மா? அஞ்சாதே. 5 மா? மத்தவன பூஜை மாதிரி வச்சுக்கிறான் உன்ன. 5 மா வந்துச்சுடா. 5 மா இல்லடா குஞ்சுமா. 5 மா 5 மா. எஜமா 5 மா வந்துச்சா? இன்னொரு எத்தனைமா? 6 மாடா. 6 மா வரணும். எஜமா நான் கேள்வி கேட்டுக்கிறேன். நீங்க பதில் சொல்லுங்க. நான் எது சொன்னாலும் நீங்க கோவப்படக்கூடாது. எனக்கு என்னடா கோவம் இருக்குது? கோவப்படாது என்ன சரியா? ஏன்னா இது கதில வருது. சொல்லிட்டா கதில உன் பொண்டாட்டி தேவடியா? தேவடியா? மத்த போறா பல்ல. தேவடியா கேக்குறேன். என்ன பைய கதில போடு. கதில வந்து அப்படி. கதில வரீங்க. பொண்டாட்டி யாரு? கதில யாரு பொண்டாட்டி? தேவடியாடா. நான் நல்ல ஒரு
நடிகை ஒரு மேடை போட்டு உன் மொண்டாட்டி தேவடியான்னு ஊரெல்லாம் சொல்ற உன் மொண்டாட்டி யாருங்க தேவடியாடா, தேவடியா. தேவடியா உன் மனைவி யாரு தேவடியாடா. உன் மனைவி யாருங்க தேவடியா. கேட்டீங்கம்மா உன் மொண்டாட்டி தேவடியாமா சரி சொல்லுங்க எஜமா கட்டில யாரு பொண்டாட்டி? தேவடியாடா. நல்லா சொந்தக்கார ஊரு இது உன் மொண்டாட்டி யாரு தேவடியா. கேட்டீங்கம்மா காலைல போய் அப்படியே ஒரு மூளை எடுத்துக்கினா வீட்டுக்கு போனோடனே வாங்க போற வந்து நல்லா தெரிஞ்சிச்சு பொண்டாட்டி தேவடியான்ற நீ எஜமா கதியில உன் பொண்டாட்டி தேவடியா தேவடியா. அதே கதியில என் பொண்டாட்டி பத்தினி டேய். ஐயா யா, உன் மனைவி தேவடியாடா இருக்கக்கூடாது, என் மனைவி பத்தினியா இருக்கக்கூடாது. ஏன் ஐயா பொண்டாட்டி பத்தினா இருக்கக்கூடாதா உன் பொண்டாட்டி தேவடியா இருக்கக்கூடாதா எப்படி அத வராது அதனால கதை வராது 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 இவன் பொண்டாட்டி தேவடியா கதை வரும் கேட்டீங்க தேவடியா பையன் கதியில உன் பொண்டாட்டி தேவடியா தேவடியா. அதே கதியில என் பொண்டாட்டி பத்தினி உன் பொண்டாட்டி தேவடியா வந்து என் பொண்டாட்டி பத்தினி பார்த்து தேவடியா சொன்னா என் பொண்டாட்டி மனசு ஆறுமா டேய், ஆறாதடா. ஆறுமா ஆறாத. ஆறுமாயா ஆறு சொல்றா. ஏன்டா எனக்கு தாயா ஆறுமாடா சொல்றீங்க டேய், ஆறு மாவா. கூட குடும்பம் ஓஹோ. ஆறுமா 29 வந்துச்சா வந்துச்சடா. எனக்கு ஈஸி பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுதா? கஷ்டமா இருக்கு. இன்னும் ஒரு மார்க்குதுங்க ஆ? இன்னொரு மார்க்குதுங்க என்னடாமா? போடாம வாங்கடா இங்க. ஐயா என்னுடைய நாடு மயிலன் கோட்டை நாடு. மயில கொட்டை நாடு மயிலன் என்பது கோட்டை நாடு, கோட்டை. என்ன பண்ணலாம் கேள்விப்பட்டிருக்கேன். டேய், மயிலன் கோட்டைடா. சொல்லுங்க என்னுடைய பெயரோ சிலம்பரசன் மன்னர். ஆமாங்க சீரம் சிறப்பு அளவிலான மகிழ்ச்சியோடு சைலண்ட் சைலண்ட் ஆமாங்க எனக்கே முதல் திருமணமானது. ஏய், முதல் திருமணம் ஆன பிறகு என் மனைவி இறந்து விட்டாளா? ஐயோ அம்மா புடிவாதி போயிட்டாண்டாமா வந்தாவுது. நான் போயிட்டு அந்த நாட்டு மக்களை யாரா கோடிப்பத்தி நீ நல்லா பாத்துக்க. முதல் மனைவி இறந்த பிறகு உடன் பிறந்த தங்கியும் தங்கையும் அழைக்க வேண்டிய காப்பாற்றி நினைத்து இரண்டாவது தடவை வரும் பெண்ணை பார்த்து நான் திருமணம் செய்தேன். ஆஹா என் மனை பெயர் வனிதா. மணிதா ஏண்டா நீங்க இருவரும் சென்று நான் அழைத்ததாக அழைத்து வந்தால் அந்த சந்தோஷம் எனக்கு போதும். நாங்க